Welcome to நம்ம சேனல். அம்டோங்கள் கனிஸ் IBPS PO SBI PO ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா IBPS PO ப்ரிலிம்ஸ்க்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. 15-16 மெயின்ஸுக்கு வந்து ஒரு 50 நாள் தான் இருக்குது. 26 நவம்பர். ஸோ ஹியூஜ் வேக்கன்சிஸ் கரெக்டாக IBPS POக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவு கடந்த 4 வருஷத்தில் இல்லாத வேக்கன்சி IBPS POக்கு வந்திருக்கு. இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலான்னு வேற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வரல, எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தயவு செய்து வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இப்போ ரீசெண்டாக RRBயோட கிளர்க் மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ அந்த ஃபார்மெட்டில் DI பார்த்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாமோ, டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நிறையா நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதுனாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, ஐயோ அந்த DI மட்டும் அப்பயே பார்த்துட்டு போயிருக்கலாமோ, போட்டிருக்கலாமே 5 செம், இந்த மாதிரி நிறையா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபீல் பண்ணது போதும். இந்த IBPS PO வந்து ஆல் இந்தியா லெவல் காம்படிஷன். ஸோ நம்ம தமிழ்நாடு மாணவர்களே நீங்கள் நிறையா பேர் வந்து அடிக்கணும் அந்த வேக்கன்சியை. அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து ஒரு பக்காவாக ஒரு ஷெடியூல், அதாவது நம்ம பக்காவாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் IBPS PO ப்ரிலிம்ஸ்க்கு 20 நாள் இருக்குது கரெக்டாக. ஸோ POட மெயின்ஸ்க்கு 26 நவம்பர் 50 டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது கொஞ்ச நாளே SBI POட ப்ரிலிம்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் SBI POட மெயின்ஸ் வரப்போகுது கரெக்டாக. ஸோ இன்னும் அவங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணல. மேபி Jan 2nd வீக் 3rd வீக் Jan or Febன்னு சொல்லியிருக்கான். மேபி அதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஏன்னா நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 2 எக்ஸாமுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். சேம் டிஸ்கிரிப்டிவ் ரைட் எல்லாமே ஈக்குவல். அதே லெவல் கான்ஸ் இருக்கும், அதே லெவலில் ரீசனிங் இருக்கும். லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலச்சவங்க கிடையாது. ரொம்ப கொடூரமாக கேட்பான். நமக்கு கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் மண்டகாயிற மாதிரி. அது உங்களுக்கு பக்காவான கைடன்ஸ் வேணும். பக்காவான வந்து கரெக்டான லெவலில் வந்து நீங்கள் என்ன தான் நம்ம நிறையா நீங்கள் பிடிஎஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பண்ணுங்கள், தப்பு கிடையாது. மார்க் நிறையா போட்டு பார்க்குறீங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். பட் அதிலலாம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பட் கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான லெவலில் வந்து நீங்கள் சால்வ் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷெடியூல் காமிக்கிறேன் பாருங்களேன். நான் உங்களுக்கு ஹியர் இட் இஸ். நான் உங்கள் ஷெடியூலில் உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம கிராஷ் கோர்ஸோட ஷெடியூல் தான். பயப்படாதீங்க மக்களே. யூடியூப்பில் வந்து உங்களுக்கே தெரியும் நான் RRBயோட கிளர்க் மெயின்ஸ்க்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படின்னு. 5 hours கேட்டன் செஷன் கொடுத்தேன். 6 hours மராத்தான் ட்வைஸ் 2 வாட்டி கொடுத்துருந்தோம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு வந்து நான் ஸ்டாப்பாக 3 hours மணி எடுத்திருந்தார். ரீனா மேம் இங்கிலீஷ் எடுத்திருந்தாங்க. ஸோ யூடியூப்லேயே நம்ம அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு உங்களை RRBயோட கிளர்க் மெயின்ஸ்க்கு ரெடி பண்ணோம். நம்ம கிராஷ் கோர்ஸ்லையுமே கொடுத்தோம். பட் இதுக்கு IBPS PO பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டான லெவல்லையும் உங்களுக்கு பண்ண தெரியணும், அக்யூரஸியாகவும் பண்ண தெரியும். பட் அந்த ஸ்மார்ட் அப்ரோச்சும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிராஷ் கோர்ஸோட ஷெடியூல் பாருங்கள் எப்படி நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு. பக்காவாக டேட் வைஸ் இன்னைக்கு நம்ம ஆப்பில் கிளாஸ் போகும் அப்படின்னு பக்காவாக போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஒரு நிமிஷம் இந்த ஸ்க்ரீன் தெரியுதா மட்டும் பாருங்கள். 10th ஸ்டார்ட் ஆகுது மக்கள். நம்ம மூஞ்சிக்கு ஃபோக்கஸ் இருக்குமா, அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து லெட்டர் பிளராக இருக்கக்கூடாது. இப்போ 10th ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா உங்கள் 8th வரைக்கும் நமக்கு கிளாஸஸ் டெய்லியுமே போகுது. மெகாலய கிராஷ் கோர்ஸில் டெய்லியுமே கிளாஸ் போகுது. 8th அன்னைக்கு நமக்கு IBPS கிளர்க்கு முடிஞ்சு அன்றைக்கி ஒரு நாள் கேப்பு விட்றோம். அடுத்த நாளே 8th 9th லீவு, அது ஒரு நாள் கேப்பு. அதுக்கப்புறம் நம்ம 10th ஸ்டார்ட் பண்ணுறோம் IBPS POவோட கிராஷ் கோர்ஸில். IBPS PO SBI PO ஒரே கிராஷ் கோர்ஸ் தான். ஓகேவா பக்காவா. இப்போ ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த என்னைக்கு பார்த்தோம் 15 பார்த்தோமா, அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஒரு நாள் லீவ் விட்டாச்சு. லீவில் மெயின்ஸோட இது ஃபஸ்ட்டு ஒரு 4 தரமான PO லெவல் ஃபிலிம்ஸ்க்கான மார்க்கு எல்லா இதுலேயுமே. ஓகேவா இது வந்து மார்க் பார்த்துட்டு போங்க. கரெக்டான லெவலில் இருக்கும், கரெக்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இந்த 4 மார்க் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டப் மாதிரி கண்டிப்பாக அதில் நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க ப்ரிலிம்ஸ் லெவலில். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லிவின் சாரோட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டில் எக்ஸாம் வரைக்கும் போட்டிருக்காரு. உங்களை அதாவது இதை வந்து அவர் தனியாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு வீடியோ நம்ம அதில் போடுவோம், தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து ரீனா மேம் போட்டிருக்காங்க நிறையா. ஸோ நியூ பேட்டர்ன் ஃபில்லர்ஸ், நியூ பேட்டர்ன், எல்லாமே நியூ பேட்டர்ன், நியூ ஹை லெவல். அதுவும் நம்ம கொஸ்டின்ஸ் கண்டென்ட்ஸை போட்டு வந்து ஆலிவுட் தான் நமக்கு பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு சூப்பரான கொஸ்டின் கிடைக்க போகுது, ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் கிடைக்க போகுது. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா லிவின் சாரோடதும் அஃபேர்ஸ் க்ளோடதும் உங்களுக்கு கம்பைண்டாக வரும். ஏன்னா உங்களுக்கு அஃபேர்ஸ் க்ளோடு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லிவின் CF அன்ஸ்டாவோட இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அஃபேர்ஸ் க்ளோடு வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த KR10 அப்படிங்கிற எழுதலையே, ஓகே KR10 அப்படிங்கிற கூப்பன் கோடை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஓகே ஃபைன், லெட்ஸ் கம் டு த டாபிக். ரைட் அப்புறம் ஓட்டு. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டேட் வைஸ்
குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மெயின்ஸ்லேயே 2 கிளாஸ் நான் காலையில் கூட டீச் பண்ணியிருந்தேன்னா M and 3 has the roots நியூ ஃபார்மட் கண்டிப்பாக வந்து உங்களை ஐபிபிஎஸ் பிஓவில் கேட்பாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்னா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் 5 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஷுவராக வரும்னு வந்துச்சு மக்களை, யாருமே நம்பலை. மெயின்ஸில் எப்படி வரும்னு கேட்டிங்க, பட் ஈஸியாகவே வந்துருச்சு. ஆனால் சேம் இங்கே ஒரு 3 கொஸ்டின் மினிமம் ஷுவராக ஐபிபிஎஸ் பிஓக்கு வரும். பட் உங்களுக்கு பேட்டர்ன் உங்களுக்கு பண்ண தெரியணும். நான் காலையில் கூட காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி நிறையா பேட்டர்ன் வந்து உங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எப்போ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அடுத்த நாளே. ஸோ மெயின்ஸுக்கு இது நல்லா கவனிச்சுக்கோங்க. மெயின்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ. ஸோ 1, 2 அதுக்கப்புறம் நியூ பேட்டர்ன், ராங் நம்பர் ஆர் மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ், அதுக்கப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி கிளாஸ், குவான்டிட்டி பேஸ்ட். இந்த மாதிரி உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே பக்காவாக போயிருக்கும். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் ஆயிரும். இந்த கிராஷ் கோர்ஸ் அப்ளிகேஷன் டிஐ அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஐ, எஸ்ஐசிஐ பேஸ் பண்ண டிஐ. ஒரு கிளாஸ்லேயே உங்களுக்கு ஒரு டிஐ வராது, ஷுவராக 2லேருந்து 3 டிஐ வரும். அதுக்கப்புறம் 1ஆம் தேதியா அப்ளிகேஷன் டிஐ. அடுத்து ஏன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன்ஸ் டிஐலேயே உங்களுக்கு வந்து எல்லா டிஐயுமே நான் கவர் பண்ணிடுவேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, அதுக்கப்புறம் கேஸ்லெட் வந்துச்சு இல்லையா? ஸோ கேஸ்லெட் டிஐ இதுலேயும் உங்களுக்கு வென் டயக்ராம், மிக்சர் அலிகேஷன், ரேஷியோ பேஸ், பர்சன்டேஜ் பேஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு கிராஃப் அப்படின்னா மிஸ்ஸிங் டிஐ, லைன் கிராஃப் வித் பார் கிராஃப். நேற்று கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த பை சார்ட் கொடுத்துட்டு இதுலேயே உங்களுக்கு டிகிரி பேஸ்டு. அதுக்கப்புறம் அந்த நவம்பரில் விலகுனாங்க உள்ளே ஜாயின் நாங்கள் இஜெட் வச்சு, இந்த மாதிரி எல்லா மாடலுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன் மக்களே. ஸோ ஓகே மக்களே, இங்கே வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21, 22, 23, 24 till 30 வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டு கிராஃப் DI1, DI9, DI10 வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரீசனிங்லையும் உங்களுக்கு எல்லா மாடலுமே கவர் ஆயிரும். அந்த ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி காயின்ஸுக்கும் லிவின் சார் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் சென்டரில் கூட லிவின் சாரை பற்றி சொல்லியிருந்தாங்க. லிவின் சாரோட சிஏ ரிவிஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ லிவின் சாரே அவரோட பண்டில் வச்சு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. எல்லாமே நம்மளோட ஆப் கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ கேஆர் லாஜிக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டில் அன்னன்னைக்கு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஷெடியூல் போகும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் நான் கிளாஸ் மிஸ் பண்ணவே மாட்டேன் யூடியூப்லேயும் சரி. இது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா அன்றைக்கி மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை ரீஷெடியூல் பண்ணி அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணி தரப்படும். எல்லாமே நம்மளோட கிராஷ் கோர்ஸில் இருக்குது. ரொம்ப இந்த SBIPO IBBSPOக்கான கிராஷ் கோர்ஸ் மட்டுமே 499 தான் மக்களே. இன்னொரு பேக்கேஜ் இருக்குது வித் மார்க் டெஸ்ட்டோட, ஓபியோட மார்க் டெஸ்ட். அது நம்மளோட கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்குது. அந்த ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் அது 799 நினைக்கிறேன். வித் மார்க் டெஸ்ட், மெயின்ஸோட மார்க், ப்ரிலிம்ஸோட மார்க், ஓபியோட மார்க் டெஸ்ட் அப்படியே வந்துடும். ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின். ஓகே, சேம் டிட்டோவாக அப்படியே யாலி போடுறது அப்படியே நம்மளதில் இருக்கும். அந்த கேஆர் அப்படிங்கிற கூப்பன் கோடையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி டிஸ்கவுண்ட் எப்போயுமே எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகே, ஷெடியூல் உங்களுக்கு நல்லா இருக்கா மக்களே? பக்காவா? ஸோ இன்னொரு வந்து நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்களே, அவங்களுக்குலாம் ஃப்ரீ தான் மக்களே. எப்பயுமே நம்ம சொல்கிறது தான். ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸ் அதில் எடுத்துகிட்டே இருக்கோம். டெய்லியுமே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 வீடியோ மேலே எடுத்திருப்போம் இந்த கடந்த ஒரு 3 மாதத்தில் மட்டும். அவங்களுக்குலாம் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆட் ஆன் ஆயிரும். இல்லை சார் எனக்கு எல்லா வீடியோஸும் வேணும், எனக்கு மெகா லைவ் கோர்ஸ் வந்து பழைய வீடியோஸும் நான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் நம்மளோட ஆப் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இருக்கும். அதோட ப்ரைஸ் 1299. இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். ஒரு நாள் 899 இருக்கும், ஒரு நாள் 799 இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் கம்மி ஆகாது மக்கள். கண்டிப்பாக 699 ஆகாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த மார்க் இப்போ இது வாங்கினவங்க கேட்பாங்களே, அதனால் கண்டிப்பாக கம்மி ஆகாது. இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு நாள் 999 கூட இருக்கலாம். இன்றைக்கான ப்ரைஸ் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஐ திங்க் 799 ஆஃபர் போட்டிருக்கோம். இன்றைக்கு நம்ம கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுனால SBIPO IBBSPOக்கான கிராஷ் கோர்ஸ் லான்ச் ஆயிருக்கு. இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஷெடியூல் பக்காவாக இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ அதை 30 வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு மினி மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு 26 நவம்பர் எக்ஸாம் முடியுது. கரெக்டாக அன்றைக்கி எந்த ஷெடியூல் போடல பாருங்கள். எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக போட்டிருக்கு. 26 நவம்பர் அன்றைக்கி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் SBIPO கிராஷ் கோர்ஸ்னாலே அது வந்து ஒரு 70% தான். நான் ஜான் தானே எக்ஸாமுன்னு சொன்னேன். அப்போ இந்த 499 கிராஷ் கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அடுத்த டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து
டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிறையா மெயின்ஸ் லெவல் மார்க் டெஸ்ட் எஸ்பிஐபிஓக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறையா ரிவைஸும் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பிஐபிஓ ஐபிபிஎஸ்பிஓ கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். இந்த கிராஷ் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அகாடமியில் சேர்றோம் ஆர் எல்ஸ் நம்ம ஒரு கோர்ஸ் பை பண்ணுறோம். கண்டிப்பாக இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் ஜியோ ரீசார்ஜ் பண்ணுற ப்ரைஸில் தான் இருக்கும். இது இவ்வளோ கிராஷ் கோர்ஸ் இவ்வளோ கொடுக்குறோம், இவ்வளோ ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு அப்படிங்கிறப்ப 499 நீ யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மி. பட் நீங்கள் ஒரு 499 கொடுத்தோ சம் அமௌண்ட் கொடுத்தோ ஒரு கிராஷ் கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஆர்எல்ஸ் குவாலிட்டியாக இருக்கணும். இன்னொன்று குவான்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு நான் 100% கான்ஃபிடென்ட் மக்களே. ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் குவான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்கணும். கண்டிப்பாக அது நம்மளோட இதில் இருக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி. நிறைய பேரை கிளியர் பண்ண வச்சுருக்கேன். நிறைய பேர் வராத குவான்ஸை கூட வர வச்சுருக்கேன். அதுக்கு நிறையா பேர் இருக்காங்க மக்களே. எக்ஸாம்பிள் நிறையா சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்து ப்ரோ நான் குவான்ஸே வராதுன்னு நினச்சிருந்தேன், அப்படியே சுத்தமாக வராது ப்ரோ. அவங்க வீடியோ கோர்ஸ் பார்த்து நான் குவான்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன், மெயின்ஸில் ஒரு 10 கொஸ்டின் போட்டேன் ப்ரோ. அது ஓகே தான், 10 தான் போட்டேன்னு சொல்லுவாங்க. பட் அது ஓகே தான். வராதவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் இந்த கிராஷ் கோர்ஸில் உங்களை எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணுறேன் மக்கள். என்னென்ன டிஐ வருமோ எக்ஸாம் லெவலில் எல்லாத்தையுமே டீச் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் டிஐக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சார் டிஐக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் பாருங்கள், எஸ்பிஐபியோட பழைய கொஸ்டின் எடுத்து எல்லாமே டிஐ தான் இருக்கும். மேபி 2-3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பிஓட பாருங்கள் எல்லாமே டிஐ அண்ட் கேஸ்லெட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஷெடியூலே. ஓகேவா? மேபி இந்த குவான்டிட்டி பேஸ்லாம் 2-3 கொஸ்டின் வரும். அதுக்கும் நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதிலே நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ நான் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, எண்டாவது செஷன் ஒரு 3 சம் கொடுப்பேன், அப்ளிகேஷன் சம். இதில் டேட்டா சஃபிஷியன்சி கொடுப்பேன். உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன். இந்த மிஸ்டு கிராஃப் கிளாஸ் போட்டிருக்கேன்னா இதிலே லாஸ்ட் ஒரு 10 minutes டேட்டா சஃபிஷியன்சி ஆட் பண்ணுவேன், ஆர் அப்ளிகேஷன் சம்ஸ் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம கிராஷ் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளோட ஆப்பில் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணால் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளேபேக் ஸ்பீட் இருக்குது. ப்ரௌசர் வந்து ஒரு 2 daysல வந்துடும் மக்களே. நீங்கள் மொபைல் ஆப்பில் பக்காவாக பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரௌசர்லேயும் பார்த்துக்கலாம். ஒரு 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ தான் மக்களே. ஸோ தேங்க்ஸ் மக்களே. பை பாய். தேங்க்யூ. பை பாய். கட் பண்ணிக்கிறேன்.